ஜானு 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 எந்திரிங்க. ஜானு. ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜயநாதன் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ டே இன் மை லைஃப் அதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நாங்கள் 2 பேருமே எந்திரிச்சிருக்கோம். ஆக்சுவலாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. இப்போ தான் எங்களுக்கு பொழுதே விடியுது. இன்னும் நாங்கள் ஃப்ரெஷ்அப் கூட ஆகவே இல்லை. ஸோ நம்ம இப்போ போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வெல்கம் டு விஜயநாதன் vlogs. எத்தனை வெல்கம். நாங்கள் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்ணும். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் பண்ண போகிறோம். அடுத்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பத்த வைக்கலாம். பற்ற வச்சுட்டு தோசை கல்ல மேல வைக்கலாம். தோசை விட்ட வராங்க, ஜாலியா இருக்கு. ஸ்லோ மோஷன் வைக்கலாம் நடுப்பேன். ஆமாம், ஸ்லோ மோஷனில் அடுப்பு வச்சுக்கலாம். மாவு எடுத்து அதுக்கு மேல வச்சு பாயாசம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். எண்ணெய் ஊற்றப்படாது. ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜயநாதன் vlogs. இன்னைக்கு எங்க ஊர்ல நிறைய கோவில்லாம் வச்சாங்க. அதுக்குலாம் நாங்க போயிருந்தோம். போனோடனே எனக்கு பிடிச்ச கையில மட்டும் நேற்று நான் வச்சுக்கிட்டேன். யுகானி பார்க்கலாம் வேணும் வேணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் சீரியல் பார்க்க உட்காந்துட்டோம். டெய்லி வேலையே இது தான். சாப்பிட்டு முடித்தோடனே ரொம்ப சீரியல்ஸ் பார்க்க மாட்டோம். ஒரு 2-3 மட்டும் ரெகுலராக பார்க்குறது இருக்குது. ஸோ அது மட்டும் அன்னன்னைக்கு வந்த எபிசோட்ஸை மறக்காமல் பார்த்துருவோம். ஸோ அப்படியே டேடியும் ரோஸ் மில்க் போட்டு கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டே அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருந்தோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே நம்ம மதிய சாப்பாடும் குக் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. நார்மலாக வேலை இருக்கிற டயத்தில் நான் மதிய சாப்பாடு செய்ய மாட்டேன். எனக்கு எப்போ லீவோ அப்போ நான் குக் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பெருசாக ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை. ஏன்னா அதுக்கு நாள் தான் நான்வெஜ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால் புளிக்குழம்பு வச்சு முட்டை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் போடுறாங்க. சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதும் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அது அந்த காயிலெலாம் நல்லா இறங்கும். நல்லா அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க புளி அதையும் கரைச்சி நம்ம அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் அப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா சுண்டட்டும். இப்போது முட்டை பொரியலுக்கு ஒரு 4-5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற்றினதை கிண்ட ஆரம்பிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா முட்டை எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். திரும்ப அதே பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா அது 2த்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சுருக்க எக்கையும் இதில் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு மிளகு நுணுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும்.
ஃபைனலி நம்மளோட லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட அடிஷ்னலாக வந்து வத்தல் பொரித்து வச்சுருக்கோம். ப்ளஸ் பச்சை மாங்காய் நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஊற வச்ச மாங்காய், அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான காம்போ புளிக்குழம்புக்கு. அதையும் வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், மேலே லிப்பா மட்டும் போட்டால் முடிஞ்சிட்டு. மதியான சாப்பாடுலாம் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஈவினிங் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம்? கோவிலுக்கு. எந்த கோவிலுக்கு போகிறோம்? பெரிய கோவிலுக்கு. ஓகே, போகலாமா? போகலாம். அப்படியே ஈவினிங் ஆனது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் மேக்ஸிமம் வந்து வீக்கெண்ட் டைமில் தான் கோவிலுக்கு போவேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ தான் டைம் கிடைக்கும். கோவில் அப்படின்னு சொன்னாலே எங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோவில் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். கோவில் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்ல பெருசாகவும் இருக்கும். உள்ளே போனோம்னா நமக்கு ஒரு நல்ல ஃபீலும் கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து அங்கே தான் போகிறது. மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா வந்து அங்கே தான் கண்டிப்பாக போயிடுவோம் உடனே. நானும் ஜானுவை கூட்டிகிட்டு அப்படியே கோயில் ஃபுல்லாக சுற்றி வர ஆரம்பிச்சிட்டேன். அதாவது பிரகாரமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை சுற்றி வரத்துக்கே நமக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அங்கே போனாலே டைம் வந்து சீக்கிரமாக ஓடிடும். இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ அதனால் அந்த வேலைப்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது கோயிலில். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் கூட்டமே இல்லை, எம்டியாக தான் இருந்தது. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடம் சுற்றி மரம், ரொம்ப ப்ளசண்ட்டாக, மைண்டுக்கு ரொம்ப அமைதியாக. நமக்கு எப்போயாவது மனசு சரியில்லை, இல்லை அமைதி வேணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்தோம்னா அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே நானும் ஜானுவும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். எப்போ அந்த கோயிலுக்கு போனாலுமே ஜானுக்கு வந்து ஓடி பிடிச்சி விளாண்டே அவனை கண்டிப்பாக அந்த கோயிலை நல்லா ரவுண்ட் அடிக்கணும்னு நினப்பா. ஸோ நானும் அவ கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு நம்ம. ஸோ அங்கேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்தது, அங்கே தான் போயிருந்தோம். கொஞ்சம் பஃப்ஸு அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் என்னோடய அக்கா வீடு இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு ஒரு விசிட்டிங்கை போட்டு வந்துடலாம், யுகானியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். ஃபெபியா எப்படி சிரிப்பா யுகானி? டாய் டாய், யுகானி எப்படி சிரிப்பா? செஞ்சு காட்ட மாட்டியா? எப்படி சிரிப்பாங்க? அப்படியே யுகானியை கையோட நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா மேடம் ஒரே அழுவ கிளம்பும் போது, ஸோ அப்படியே அவளையும் தூக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்படியே ஒரு தடவையாக நைட்டு சாப்பாடையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தோசை ஊற்ற போயிட்டேன். எனக்கு லைட்டாக பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ தோசை ஊற்றிட்டு காலையில் அரைச்ச சட்னி இருந்தது ஃப்ரிட்ஜில். ஸோ அதையே வந்து நைட்டு கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிட்டாச்சு. நைட்டுக்குன்னு தனியாக எதுவும் செய்யலை. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தோசை சைக்கோ தான். நாங்கள் மேக்ஸிமம் வந்து தோசை தான் சாப்பிடுவோம் டிஃபன்னாலே. இட்லி வந்து யாருக்குமே பிடிக்காது அந்தளவு. டேடி மட்டும்தான் வந்து இட்லி விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கிட்டே ரொம்பவே சூப்பராக போச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க.